மக்களே. சமீபத்துல நம்ம சட்டமன்றத்துல பாமக உறுப்பினரும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியுமான சௌமியா அன்புமணி அவர்கள் காவிரி பிரச்சனை மற்றும் மேகதாது அணை பற்றி ரொம்பவே காரசாரமான ஒரு பேச்சு பேசினாங்க. அது சோசியல் மீடியா முழுக்கவும் செம வைரல் ஆச்சு. அவங்க பேசினதை பார்த்த உடனே சாதாரண மக்களுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? அடடே, காவிரியில 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுனா மேகதாதுவே தேவையில்லையா? 27,000 ஏரிகளை தூர்வார்னா நமக்கு தண்ணி பிரச்சனையே தீந்துருமா? இவ்வளவு சுலபமான வழிகள் இருக்கும்போது இந்த அரசாங்கம் ஏன்டா இதை செய்யாம இருக்கு அப்படின்னு எல்லார் மனசுலயுமே ஒரு கேள்வி வந்துருச்சு. உண்மையிலேயே அவங்க பேசினது மக்கள் மத்தியில காவிரி பிரச்சனையை பத்தின ஒரு பெரிய விழிப்புணர்வை உண்டு பண்ணிருக்கு. ஆனா அரசியல் மேடையில பேசுற கணக்குகளும் அறிவியல் பூர்வமான நீரியல் கணக்குகளும் ஒன்றா? அவங்க சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் நிஜமாவே சாத்தியம், எதெல்லாம் கேட்க நல்லா இருந்தாலும் நடைமுறையில செய்ய முடியாத விஷயங்கள் அப்படின்னு ஒரு எளிமையான மனிதனுக்கு புரியுற மாதிரி இந்த வீடியோல நம்ம ரொம்ப அழகா ஆதாரத்தோட பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல விஷயத்தை பார்ப்போம். சௌமியா அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுல காவிரி ஆறு 420 கிலோமீட்டர் ஓடுது. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை வீதம் 30 தடுப்பணைகள் கட்டுங்க. அதுலயே நமக்கு 20 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாம். தமிழ்நாட்டுல 35 ஆறுகள்லயும் கட்டுனா 100 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல? ஆனா இதுலதான் மிகப்பெரிய அறிவியல் சிக்கல் இருக்கு. முதல்ல நம்ம அணை அப்படின்னா என்ன, தடுப்பணை அப்படின்னா என்னன்னு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அணைங்கிறது பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவுல பல நூறு அடிகள் உயரத்துக்கு கட்டி கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீரை தேக்கி வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு. உதாரணத்துக்கு நம்ம மேட்டூர் அணையோட முழு கொள்ளளவு 93.4 டிஎம்சி. அவ்வளவு தண்ணீரை தேக்கி வைக்கிறதுக்கு மேட்டூரை சுத்தி பிரம்மாண்டமான மலைகளும் பெரிய ஆழமான பரப்பளவும் தேவைப்பட்டுச்சு. ஆனா தடுப்பணைங்கிறது என்ன? அதோட உயரமே வெறும் 5 அடியில இருந்து 10 அடி தான் இருக்கும். அதோட வேலையே ஆத்துல போற தண்ணியோட வேகத்தை குறைச்சி அந்த பகுதி நிலத்தடி நீரை உயர்த்துறது மட்டும்தான். ஒரு தடுப்பணையால அதிகபட்சமா 0.05 டிஎம்சி தண்ணீரை தான் தேக்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, 30 தடுப்பணைகளை கட்டினாலும் உங்களால 2 அல்லது 3 டிஎம்சி தண்ணீரை கூட சேமிக்க முடியாது. அப்புறம் எப்படி 100 டிஎம்சி சேமிக்க முடியும்? 100 டிஎம்சி தண்ணீரை தேக்கணும்னா காவிரியில 1000 தடுப்பணைகளை கட்டணும். அது சாத்தியமா? ரெண்டாவது பிரச்சனை நிலப்பரப்பு. கர்நாடகாவில காவிரி ஆறு மலை பிரதேசங்கள்ல ஓடுது. ஆனா மேட்டூருக்கு கீழே தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே காவிரி ஆறு சமவெளி பகுதியில ஓடுது. சமவெளியில ஓடுற ஆற்றுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா என்ன ஆகும் தெரியுமா? மழை காலத்துல கர்நாடகாவில இருந்தோ அல்லது மேட்டூர்ல இருந்தோ ஒரே நேரத்துல 1 லட்சமோ 2 லட்சமோ கன அடி தண்ணி வந்துச்சுன்னா இந்த தடுப்பணைகள் தண்ணீரை தடுத்து ஆற்று நீர் கரையை உடைச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற கிராமத்துக்குள்ளேயும் டெல்டா விவசாய நிலத்துக்குள்ளேயும் புகுந்து பெரிய வெள்ளப்பெருக்க உண்டாக்கிடும். மூணாவது பிரச்சனை வண்டல் மண். நம்ம காவிரியில அதிக அளவு வண்டல் மண் அடிச்சிட்டு வரும். குட்டி குட்டி தடுப்பணைகள் கட்டுனா 2 வருஷத்துல அந்த தடுப்பணை முழுவதும் மணல் மூடி அப்புறம் தண்ணியே தேங்காது. சோ 30 தடுப்பணைகள் கட்டி 100 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாம் அப்படிங்கிறது கேட்க நல்லா இருக்கும். ஆனா அறிவியல் பூர்வமா அது சாத்தியமே இல்ல. அடுத்து அவங்க சொன்ன ரெண்டாவது விஷயம், தமிழ்நாட்டுல 27,000 ஏரிகள் இருக்கு. அத 1 மீட்டர் ஆழத்துக்கு தூர்வாரினா 100ல இருந்து 150 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயத்துல அவங்க சொன்ன ஒரு பகுதி 100% சரி. இன்னொன்னுல ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. எது சரி? ஏரிகளை தூர்வாரணும்னு அவங்க சொன்னது 100% சரியான வரவேற்கத்தக்க விஷயம். ஏரிகளை தூர்வாரினா நிலத்தடி நீர் உயரும், விவசாயத்துக்கு உதவும், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அதுல என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு? இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஏரிகள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனைனா, ஏரிகளுக்கு தண்ணீர் வரக்கூடிய வரத்து கால்வாய்கள் 70% ஆக்கிரமிக்கப்பட்டு வீடாகவும் கடையாகவும் மாறி இருக்குது. நீங்க ஏரியை எவ்வளவுதான் வெட்டி ஆழப்படுத்தினாலும் மழை தண்ணி ஏரிக்குள்ள வர வழியே இல்லைன்னா அந்த ஏரி எப்படி நிரம்பும்? அடுத்த முக்கியமான விஷயம், ஏரி தண்ணியும் காவிரி தண்ணீரும் ஒன்னா? ஏரிங்கிறது நம்ம ஊர்ல பெய்யற மழை நீரை சேமிக்கிறதுக்கு உதவும். மேகதாதுங்கிறது கர்நாடகாவில இருந்து காவிரி ஆத்துல வர வேண்டிய தண்ணி. நம்ம ஏரியை தூர்வாரி வச்சுட்டோம்னு வச்சுப்போம். ஆனா காவிரியில கர்நாடகா தண்ணியே திறக்கலனா டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கிற லட்சக்கணக்கான ஏக்கர் குறுவை சம்பா சாகுபடி என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அதனால ஏரிகளை தூர்வாடுறது நம்ம ஊர் மழை நீரை சேமிக்க உதவுமே தவிர கர்நாடகா கட்ட நினைக்கிற மேகதாது அணைக்கு அது முழுமையான மாற்று தீர்வா இருக்க முடியாது. இப்ப வரைக்கும் அவங்க சொன்னதுல எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பார்த்தோம். அப்ப அவங்க சொன்னது எல்லாமே தப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவங்க சொன்ன ஒரு விஷயம் 100% உண்மை. அதுதான் சுற்றுச்சூழல் பாதிப்பு. அவங்க சட்டசபையில பேசும்போது ஆதாரத்தோட சொன்னாங்க. மேகதாது அணை கட்டப்பட்டா சுமார் 12,500 ஏக்கர் அடர்ந்த காடுகள் நீர்ல மூழ்கி அழியும். காவிரி வனவிலங்கு சரணாலயம் அழியும். அங்க இருக்கிற யானைகளுடைய வழித்தடம் துண்டிக்கப்படும்னு சொன்னாங்க. இது 100% உண்மை மக்களே. இன்னைக்கு கர்நாடகா மேகதாதுல அணை கட்டணும்னு நினைச்சாலும் அவங்களால உடனே கட்ட முடியாம தடுக்கிறது இந்த சுற்றுச்சூழல் அனுமதி தான். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் தேசிய பசுமை தீர்ப்பாயமும் இதுக்கு அனுமதி தரக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டம்
நடத்திட்டு வருது. சௌமியா அன்புமணி அவர்கள் சுட்டிக்காட்டின இந்த சுற்றுச்சூழல் ஆபத்து தான் டெல்லியிலயும் சுப்ரீம் கோர்ட்லயும் நம்ம கர்நாடகாவை மடக்கி பிடிக்க இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். இந்த விஷயத்துல அவங்க சொன்ன கருத்து மிக மிக சரியானது, பலமானது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னது சிலது சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்போ உண்மையிலேயே மேகதாதுவை தடுக்கவும் நம்ம நீர்வளத்தை பெருக்கவும் என்னதான் வழி அப்படின்னு கேட்பீங்க. அறிவியல் பூர்வமா நம்ம செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. தடுப்பணைகளுக்கு பதிலா கதவணைகள் கட்டுறது. தடுப்பணைகள் கட்டுனா வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலா கதவணைகள் கட்டலாம். அதாவது கரூர் மாயனூர்ல ஒரு கதவணை இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி. மழை காலத்துல தண்ணியுடைய வேகம் அதிகமா இருந்தா கதவுகளை திறந்து விட்டுறலாம். சாதாரண நேரத்துல கதவுகளை மூடி தண்ணீரை தேக்கலாம். காவிரியுடைய தகுதியான இடங்கள்ல இந்த மாதிரி கதவணைகளை கட்டலாம். அடுத்து காவிரி, வைகை, குண்டாரோட இணைப்பு திட்டம். மேட்டூர் நிரம்பி உபரி நீர் வீணா கடல்ல போய் கலக்கும் போது அந்த தண்ணியை தடுத்து தண்ணியே இல்லாத புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களுக்கு திருப்பி விடுற இந்த இணைப்பு திட்டத்தை அதிவேகமா முடிச்சு செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அடுத்து பெங்களூருடைய கழிவு நீர் மறுசுழற்சி. கர்நாடகா என்ன சொல்றாங்க, பெங்களூரு நகரத்தோட குடிநீருக்காக தான் மேகதாது அணையை கட்ட போறோம்னு சொல்றாங்க. ஆனா பெங்களூரு நகரத்துல தினமும் உருவாகிற பல 100 மில்லியன் லிட்டர் கழிவு நீரை நவீன தொழில்நுட்பத்துல 100% சுத்திகரிச்சு பயன்படுத்தினாலே அவங்களுக்கு காவிரியில இருந்து கூடுதல் தண்ணி தேவையே இருக்காது. இதை நம்ம சுப்ரீம் கோர்ட்ல வலியுறுத்தணும். மக்களே, இந்த முழு அலசல்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்துல பேசின பேச்சு தமிழக மக்கள் கிட்ட காவிரி பிரச்சனையை பத்தியும் நீர் மேலாண்மை பத்தியும் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கு அவங்கள நம்ம மனதார பாராட்டலாம். ஆனா அவங்க சொன்ன 30 தடுப்பணைகள், 100 TMC கணக்குகள் எல்லாமே அரசியல் மேடைகளை கேட்க நல்லா இருந்தாலும் அறிவியலுக்கும் நடைமுறைக்கும் சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நாம ஒரு விழிப்புணர்வு உள்ள குடிமகனா இருக்கணும்னா அரசியல்வாதிகள் சொல்ற கவர்ச்சிகரமான எண்களை அப்படியே நம்ப கூடாது. அதுல இருக்கிற அறிவியல் உண்மைகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்னன்னு ஆராய்ச்சி பார்க்கணும். மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்றதுல நம்ம உறுதியா இருப்போம். அதே நேரத்துல தமிழ்நாட்டோட நீர் மேலாண்மையை அறிவியல் பூர்வமா உயர்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.